வாங்க, இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நீங்க நல்லா படிச்சீங்க, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணீங்க, கடுமையா உழைக்கிறீங்க. ஆனா ஃபினான்ஷியலா ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதே ஏன் இவ்ளோ பெரிய போராட்டமா இருக்கு? உங்களுடைய பொருளாதார பயணத்தை நிஜமாவே தீர்மானிக்கிற சில கண்ணுக்கு தெரியாத சக்திகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருந்தா, நீங்க மட்டும் தனியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விரக்தி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, நம்ம சமூகம் ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கிற ஒரு வாக்குறுதியிலிருந்து தான். இதுதான் இதுதான் நமக்கு சின்ன வயசுலேருந்தே காட்டப்பட்ட ஒரு நேர்கோட்டு பாதை. நல்லா படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், வேலை கிடைச்சா வாழ்க்கை செட்டில் ஆயிடும். ஆனா உண்மையில இந்த பயணம் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது. சில சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளால இது பாதிக்கப்படுது. அது என்னென்ன சக்திகள் வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம சக்திக்கு வருவோம். அதுதான் அறம். இது ஒரு தார்மீக போராட்டம். குறுக்கு வழிகள்ல போறவங்களுக்கு சீக்கிரமா வெற்றி கிடைக்கிற மாதிரி தெரியற இந்த உலகத்துல உங்களுடைய கொள்கைகளையும் நேர்மையையும் எப்படி காப்பாத்திக்கிறது? இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அறம் அல்லது நேர்மைங்கிறது ஒரு சிம்பிளான சாய்ஸ் கிடையாது. அது ஒரு பெரிய ஆத்துல எதிர்நீச்சல் போடுற மாதிரி. ஏன்னா சிஸ்டம் சில சமயம் தப்பான விஷயங்களுக்கு தான் ரிவார்ட் பண்ற மாதிரி தெரியும். நேர்மையான வழியை தேர்ந்தெடுக்கிறது ஆரம்பத்துல உங்க வளர்ச்சியை கொஞ்சம் மெதுவாக்கலாம். ஆனா நீண்ட காலத்துல பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு ஒரு நிலையான, அசைக்க முடியாத அஸ்திவாரத்தை கொடுக்கும். இப்ப நாம 2வது சக்திக்கு வருவோம், கடமை. உங்க சம்பளம் உண்மையிலேயே உங்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. இந்த கடமைங்கிற ஒரு விஷயம்தான் படிச்சு முடிச்ச ஒருத்தரோட ஒவ்வொரு ஃபினான்ஷியல் டிசிஷனையும் தீர்மானிக்குது. இது சும்மா எஜுகேஷன் லோனை கட்டுறது மட்டும் அல்ல, நம்ம கலாச்சாரத்துல நம்ம குடும்பத்தோட பாரத்தை நம்ம தோள்ல சுமக்கிற ஒரு பெரிய பொறுப்பு இது. இன்னைக்கு பல பட்டதாரிகளோட உண்மையான நிலைமை இதுதான். அப்போ யோசிச்சு பாருங்க, உங்க எதிர்காலத்துக்காக ₹1 சேமிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சம்பளம் எத்தனை உடனடியான, தவிர்க்க முடியாத கடமைகளுக்காக பிரிக்கப்படுதுன்னு. இதுதான் சர்வைவிங் சேலரிக்கும் சேவிங்ஸ் இருக்கிற சேலரிக்கும் உள்ள வித்தியாசம். இது நம்மள 3வது சக்திக்கு கூட்டிட்டு போகுது. இது ரொம்பவே சுவாரஸ்யமானது, அதே சமயம் கணிக்க முடியாதது. விதி. நீங்க எவ்வளவுதான் சூப்பரா பிளான் பண்ணாலும் வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது. இத பிளாக் ஸ்வான் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம துள்ளி கூட எதிர்பார்க்காத, ஆனா நம்ம வாழ்க்கைய தலைகீழா மாத்தக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த நிகழ்வுகள். எவ்வளோ கடினமா உழைச்சாலும் சில நேரங்கள்ல விதி உங்க பிளான்ஸை மாத்தி எழுதிரும். திடீர்னு வர ஒரு அசுகமோ, ஒரு எக்கனாமிக் கிராஷோ, இதுக்கெல்லாம் உங்களோட 5 இயர் பிளான் பத்தி எந்த கவலையும் கிடையாது. அதுங்க உங்க வாழ்க்கை பாதையே மாத்தி அமைச்சிரும். நீங்க ஸ்டெம் ஃபீல்ட்ல இருக்கலாம், இல்ல நான் ஸ்டெம் ஃபீல்ட்ல இருக்கலாம். ஆரம்ப வருமானம் ஒருத்தருக்கு வேகமா இருக்கலாம், இன்னொருத்தருக்கு மெதுவா இருக்கலாம். ஆனா இந்த டேபிள் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லுது. நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இந்த அறம், கடமை, விதின்ற 3 சக்திகளோட தாக்கத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இந்த 3 சக்தி வாய்ந்த விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி எழலாம். இந்த எல்லா நிதி போராட்டத்துக்கும் காரணம் நீங்க மட்டும்தானா? ஒருவேளை பிரச்சனை நம்மகிட்ட இல்லையோ, நம்ம இயங்கிட்டு இருக்கிற இந்த ஒட்டுமொத்த சிஸ்டம்லயே ஏதாவது கோளாறு இருக்கலாமோ? இது வெறும் என்டைட்டில்மெண்ட் மனப்பான்மை இல்ல, இது ஒரு நியாயமான கேள்வி. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த சிஸ்டம் முழுசா உடைஞ்சு போச்சுன்னு இல்ல. ஆனா அது எதை ஊக்குவிக்குதோ அது ஒரு பட்டதாரியோட உண்மையான நலன்களோட நேர் எதிரா இருக்கு. அதுதான் சிக்கல். இந்த முரண்பாட்டை பாருங்க. சிஸ்டம் ஷார்ட் டேர்ம் லாபத்துக்கும் வேகத்துக்கு தான் ரிவார்ட் கொடுக்குது. ஆனா ஒரு பட்டதாரியா நீங்க எதை தேடுறீங்க? நீண்டகால நிலைத்தன்மை, மன அமைதி, நேர்மை. இந்த 2க்கும் நடுல இருக்கிற பெரிய இடைவெளி தான் பயங்கரமான மன அழுத்தத்தை உருவாக்குது. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இந்த சிஸ்டம் இப்படிதான் இருக்குன்னா நாம என்ன பண்ண முடியும்? பதில் ரொம்ப சிம்பிள். இது ஒரு ஓட்டப்பந்தயம்னு நினைச்சு வேகமா ஓடுறதை நிறுத்திட்டு இந்த சூழலை எப்படி திறமையா வழிநடத்துறது, அதாவது நேவிகேட் பண்றதுன்னு கத்துக்கணும். இந்த சிக்கலான பயணத்தை நீங்க வெற்றிகரமா வழிநடத்த இதோ 3 சக்தி வாய்ந்த உத்திகள். முதல்ல பஃபர்ஸ் உருவாக்குங்க, அதாவது சேமிப்பு, புது ஸ்கில்ஸ் மாதிரி. 2வது எதிர்பாராத விஷயங்களுக்கு பிளான் பண்ணுங்க. 3வது உங்க நேர்மையே உங்க பலமா மாத்துங்க. கடைசியா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெற்றிங்கிறது ஒரு ஸ்பிரிண்ட் ரேஸ் கிடையாது. அது அறம், கடமை, விதின்ற கரடு முரடான நீரோட்டங்கள்ல திறமையா நம்ம படக ஓட்டிட்டு போற ஒரு பயணம். உங்க பயணத்தை நீங்க தான் வழி நடத்தணும்.